7 நாள்ல 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது நம்ம டார்கெட் பண்ணிட்டோம் இல்ல, அதான் நம்மளோட டார்கெட்டு. இன்னையிலேருந்து தான் நமக்கு அந்த டே ஒன்னே ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலேருந்து அடுத்த 7 நாளுக்குள்ள நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்காக ட்ரை பண்ண போகிறோம். அதுக்குன்னு ஏன்டா தமிழ்நாட்டில் எப்படி 7 நாளில் 1 to 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. அது நம்மளோட டார்கெட். அதை நோக்கி போகிறதுக்கு நம்மளால் என்ன எஃபர்ட் போடுறோமோ அதை நம்ம போடுவோம். அது சப்ஸ்கிரைபர் வராங்களோ இல்லையோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இந்த சீரியஸு. இந்த சீரியஸில் எப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு ஒரு 41 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் வேல்யூ கொடுக்கணும். நம்ம ரீல்ஸ் மட்டும் போட்டு அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வர்றது இந்த இந்த காலத்தில் ரொம்ப ஈஸி. ஆனால் அது பெரிய கண்டென்ட் க்ரியேட்டர் பண்ணுறது தான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கே அழகு. அதனால் இன்னையிலேருந்து நம்ம லாங் ஃபார்ம் வீடியோ பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த 7 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர் அடைகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இது என்ன மாதிரி சீரியஸ்னால், இப்போ எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, எங்கள் அம்மா ஊருக்கு போயிடுச்சா, அடுத்த 7 நாளைக்கு ஒரு ஒரு உமனாக அவங்க வீட்டை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த உமனாக இருக்கிறதுல எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றத ஒரு சீரியஸாக பண்ணலாம். அடுத்த 7 நாளைக்கு இன்றைக்கி வந்து சித்திரை 1. நான் இது ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன், ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கணும்னா அதை இன்றைக்கி தான் ஆரம்பிப்பேன். சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் நேற்று ஆரம்பிக்கலாம், நேற்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் பார்த்தா அது ஏதோ ஒரு விதத்தில் தள்ளி போய் 3 நாள் தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து 3 நாளாக சத்தியமாக 1.5 நாளைக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி அதில் ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் தான் ஆக்டிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப டல்லாகிட்டேன்னா, அதனால் அதை எதுவுமே பண்ண முடியல. சரி, நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்த 7 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர் அடையணும். அது ஒரு டார்கெட்டு. அதே டார்கெட்னா அது நம்ம ரீல்ஸ் போட்டோ இல்லை கிரிஞ்ச் பண்ணியோலாம் எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு ரியல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட், நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோன்னா அதில் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் அவங்க லைஃப்பில் கொடுக்கணும்னு யோசிக்கும் போது தான், சரி நம்ம மாதிரி எவ்வளோ பசங்க இருக்காங்க, எல்லாருமே அப்பா அம்மா இல்லாமல் ஏதோ ஒரு டயத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த 7 நாள் அது என்ன நடக்கும், அதாவது ஒரு உமனாக வீடை சுத்தம் பண்ணுறது இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறது இருக்கட்டும், பாத்ரூம் கழுவுறது இருக்கட்டும், இது உமனுக்கு எப்பயுமே இருக்கும். டெய்லி அவங்களோட டெய்லி லைஃப்பில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஒரு மென்னாக இருக்குது நமக்கு. அது வந்து நம்ம காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் 5-6 மணி இல்லை 9 மணிக்கே வரோம்னா வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட்டே கிடைக்குது. ஆனால் இதே இடத்துல உமன் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, எப்பயுமே வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரீ டைம், அவங்க தான் ஜாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதே இது இடத்துல நம்ம இருந்தால் அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் ஒரு வீடியோ. ஏன்னா இது எங்கள் அம்மாவும் பல்ல ஊருக்கு போயிருக்கு. அது வர்றதுக்குள்ள இத்தனை நாள் அதோட லைஃப்பில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோன்னு சொல்லக்கூடாது, இந்த சீரியஸு. ஏன்னா அடுத்த 7 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு உமனாக வீட்டில் இருந்தாங்கன்னா அது என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி இருக்கும், அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்க ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கும், அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்களா, வெளி உலகத்தை அவங்க பெருசாக பார்க்குறது இல்லை, அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு அது எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக வீட்டில் இருக்கேன். கொஞ்சம் பிரச்சனைனால ஒரு 1.5 மாதம் நான் வீட்டில் இருக்கேன். அதனால் அப்படி போய் வெளி உலகத்தை பார்க்காத எனக்கே ஒரு 15 நாள் 20 நாளைகளோட வெளியில் கூப்பிட்டு போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் வருது, புது உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அடுத்த 7 நாள் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட ஆசை கனவுலாம் எப்படி இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த சீரீஸு. ஆனால் இது கூட ஒரு ட்ரை தான். 7 நாளில் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் அடையணுன்றது. அதுக்காக 7 நாளுமே இந்த வீடியோ மட்டுமே வராதுன்னு இல்லை, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அடுத்த 7 நாளைக்கு ஒருத்தன் வாழ்ந்தான் அது எப்படி இருக்கும், அவனோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணுன்றது ரொம்ப ஆசை, ரொம்ப லாங் டைமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சில டயத்தில் சில காரணங்கள்னால பண்ண முடியல. இப்போ எல்லாமே ஃப்ரீயாக நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். அதனால் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 7 நாளைக்கு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் அடைகிறது தான் நம்ம இது. ஏன்னா அப்புறம் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போய் எங்கேயாச்சும் வீடியோ எடுக்கும்போது யாராச்சும் வந்து, தம்பி புதுசாக சேனல் வச்சுருக்கீங்களா, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 1000னா அது 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 ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி. 1000மா வர்றா இன்னும் ஓரளவுக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதனாலையும் ஒன்று 7 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர். இப்போ 7 நாள் மென்லேருந்து உமனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம்னா இதுக்காக நம்ம எந்த இடத்துலையும் நம்ம ட்ரெஸ்ஸோ இல்லை அப்பீரன்ஸோ எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒரு ரியல் மென்னாக இருந்து அப்படியே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உமனாக இருக்க ட்ரெயின் இல்லை,
வாழ்ந்து பார்க்க போகிறோம் அடுத்த 7 நாளைக்கு அப்படின்றப்ப என்னால் அனுப்பணும். இதுதான் என்னோட ரூம். பேச்சுலராக இருந்தால் இப்படி தான் இருக்கும். அது இந்த ரூமாக இருந்தாலும் சரி, எந்த ரூமாக இருந்தாலும் சரி, 90% இப்படி இருக்கும். 10% இப்போ நல்ல பசங்களாக இருக்கிறவங்க நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுக்குவாங்க. ஆனால் நம்ம பேச்சுலர் ரூம் இப்படி தான் இருக்கும். அடுத்து எங்கள் அம்மா ஊர்லேருந்து வர வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுக்க நான் ட்ரை பண்ண போகிறேன். அதாவது வீடு நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக இந்த மாதிரி இருக்கணும். அதனால் அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 7 நாட்கள் என்ன நடக்கும் எனக்கு தெரில. இந்த சீரியஸையும் கரெக்டாக முடிச்சுருவாங்க முடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்கேஜ் பண்ணி இந்த சேனலை இந்த இந்த சேலஞ்சை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சது உங்கள் பொண்ணான கையெடுத்து அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேலஞ்சுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.